வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர காணொலியில் இறக்கி நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணி இதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் பேசியது, அதற்கு எடப்பாடி அவர்கள் மறுப்பு தெரிவிச்சதுங்கிறதுக்கு பிறகு அதை ஒரு இஷ்யூவாகவே இல்லாமல் இனிமேல் ஜெல்லாகிற ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா. மூன்றாவது பார்ட்டியாக எதிர்பார்க்கப்பட்ட பாமக வெவ்வேறு சிக்கல்களுக்குள்ளே இருக்கே. எடப்பாடியினுடைய சுற்றுப்பயணம் அதிலிருந்து ஒரு ஜெல்லிங் ஸ்டார்ட் ஆகும்னு பார்க்கலாமா சார்? சுற்றுப்பயணம் ஒரு முக்கியமான நிகழ்வு, அதில் சந்தேகம் இல்லை. அவர் மக்கள்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டார் எதிர்கட்சி தலைவர். நீங்கள் எவ்வளோ தான் இழிவுபடுத்திங்கனாலும் அதிமுகன்றது ஒரு மக்கள் இயக்கம். பல சிக்கல்கள், பல நெருக்கடிகள். ஒரு பக்கம் எடப்பாடி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒன்று ஓபிஎஸோட ஒரு தாக்குதல், அது கொஞ்சம் ஓஞ்சிருக்குது. பட் ஸ்டில் அது சாதி ரீதியாக வாக்கு வங்கியாக வரும் தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம். ஓபிஎஸ் சமாதானப்படுத்தப்படாவிட்டால், டிடிவியை உள்ளே வச்சுக்கலன்னா அதுவும் பவர்ஃபுல்லாக மாறிடும். இந்த பக்கம் பிஜேபி உள்ளேருந்து உடன்பிறந்து கொல்லும் வியாதியாக அண்ணாமலை மட்டும்தான் அமித்ஷாவும் அந்த கோஷ்டியில் சேர்ந்துக்கிட்டார். அவர் கொடுத்த பேட்டி ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் கொடுத்த பேட்டி என்பது என்டிஏ அரசு பிஜேபி அமைச்சரவையில் இடம்பெறும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர்ன்றது எடப்பாடி தலைமையில் அரசு அமையும்னு 2 மாதத்துக்கு முன்னால் சொன்ன அமித்ஷா மாற்றி பேசுகிறாருன்னும் போது பிஜேபியோட தன்மை என்ன என்பது அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுவும் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தூக்கி அடிச்சுட்டு அவர் பாட்டு கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைப்புன்னு பேச ஆரம்பிச்சிட்டார். கிரவுண்டில் போய் இறங்க ஆரம்பிக்கிறார் அவர். அது எப்படி ஷேப்பப் ஆகுன்றதான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 8 மாதத்துக்கு முன்னாலே எதிர்கட்சியும் களத்துக்கு போகுது, ஆளுங்கட்சியும் போகுது. இப்போ ஸ்டாலின் நேற்று தமிழகம் ஓரணியில் தமிழகம்னு போகிறாரு, ஸ்டாலினும் போகிறாரு, துணை முதல்வர் உதயநிதியும் போகிறாரு. எலெக்ஷனுக்கு 10-9 மாதம் முன்னாலே ஆளுங்கட்சியும் போகுது, எதிர்கட்சியும் போகுது. இது வரைக்கும் தமிழக வரலாறு கண்டறியாத ஒரு நிகழ்வாக இது இருக்குது. இதில் மோடி இம்பேக்ட், ரோட் ஷோ ரெண்டு பேருமே ரோட் ஷோ கான்செப்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது போக விஜய், இது போக அவர் வேறு நடுப்புற வராரு. ஸோ இது சூடுபிடிக்க ஆரம்பிக்குது இப்பயே களம். பட் இந்த அலையன்ஸோட கோஹரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிமுக பாஜக அலையன்ஸோட கோஹரன்ஸ் என்னன்றது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின் தான். இது 2 தரப்பும், குறிப்பாக இதில் பிரச்சனை ஏடிஎம்கே கிட்டேருந்து இல்லை, பிஜேபி கிட்டேருந்து தான். அதிமுக தலைமையை இழிவுபடுத்தாமல் பிஜேபி அடக்கி வாசிச்சுன்னா இந்த அலையன்ஸ் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது பிஜேபி இருந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க ஒரு வாய்ப்பு உண்டு. திமுக மேலே இருக்க வெறுப்பால் ஆன்டி இன்கம்பன்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. ப்ரொவைடட் இபிஎஸ் சிஎம் ஃபேஸாக வச்சு அவர் முகத்தை காமிச்சு கரெக்டாக இபிஎஸ் சிஎம் ஃபேஸாக வச்சு அதிமுகவோட ஸ்ட்ரென்த்தை அண்டர்மைன் பண்ணாமல், கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸை தொடாமல், பிஜேபி ஒன்லி அட்டாக்கிங் டிஎம்கேஸ் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் அண்ட் கரப்ஷன், இது 2 மட்டும் கையில் வச்சாங்கன்னா, சபார்டினேட் ரோலை ஒழுங்காக ப்ளே பண்ணாங்கன்னா இந்த அலையன்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு, நிச்சயமாக உண்டு. நான் சொல்கிறேன், திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூ, முருக பக்தர் மாநாடு, எடப்பாடியோட அத்தாரிட்டி அண்டர்மைன் பண்ணுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒன்லி திங், எடப்பாடியை சிஎம் ஃபேஸாக வைக்கணும். அட்டாக் திமுகவோட ஊழல் குடும்ப அரசியலை மட்டும் கை வைக்கணும், வேறு எதையும் சொல்லக்கூடாது. அலைன்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்கன்னா, பாமகவில் ஒரு செக்ஷன் உடஞ்சி வந்தால் கூட அது மற்ற குட்டி கட்சிங்களாம் ஒன்று சேர்த்தாங்கன்னா இட் வில் பி அ டஃப் ஃபைட். திமுக ஜெயிக்கிறதுக்கு தே ஹவ் டு ஸ்வெட் இட் அவுட். அவங்க தண்ணி குடிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு, ஒரு வேளை ஜெயிச்சாங்கனாலும். ஆனால் அப்படி இல்லாமல் ஏடிஎம்கேவை தொடர்ந்து சீன்ற வேலையை பிஜேபி தொடர்ந்து செஞ்சதுன்னா இந்த அலைன்ஸ் கீழே ஜெல் ஆகாது. டிஎம்கே வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கும், அதுவும் விஜய் தனியாக போனாருன்னா. ஸோ இன்னொன்று, டிஎம்கே அலையன்ஸ்குள்ளேயும் எல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை. நேற்றுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சண்முகம் சிபிஎம் மாநில குழு செயலாளர் பேட்டியை பார்க்கும்போது மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்குது. எக்ஸப்ட் ஒரு மீடியா நியூஸ் 18 தவிர வேறு யாருமே அதை பேட்டியாகவே எடுக்கலை, டிஸ்கஷனுக்கே எடுக்கலை. ஸோ அது ஒரு டிஎம்கே அலையன்ஸ்குள்ளே அதே மாதிரி வன்னியரசு இப்போ பேசியிருக்காரு, காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுக்கூடாதுன்னு. வாணிகம் தாக்கூர் சொல்கிறார், யாரை கேட்டு, அவங்க சொந்த கட்சி தலைவரே கேட்குறாரு, யாரை கேட்டு போய் ராமதாஸை பார்த்தாருன்னு. வன்னியரசு ரவிக்குமார் யாரை கேட்டு நீ போய் பார்த்தன்றாரு. அப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயும் குளறுபடிகள் நிறையா இருக்குது. மீடியா திமுகவோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் கொத்தடிமையாக இருக்கிறதால பொழுதுனிக்கும் அதிமுக பிஜேபியை பற்றி பேசுகிறானே ஒழிய திமுக கூட்டணி உள்ள பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுக பிரச்சனைகள் நடுத்தருக்கு நார ஆரம்பிச்சிருக்கு. அதை எவனும் பேச மாட்டேங்கிற பேனரில் மதிமுகவினர் இணைக்கப்பட்டதுங்கிற. ஆமாம், இப்போ மதிமுக சொந்த கட்சியிலங்க 6 வருஷமாக கூட்டணியில் இருக்க கட்சியிலேருந்து 3 பேரை திமுகவில் ஸ்டாலின் தலைமையில் போய் முன்னால் சேர்றாங்க திமுகவில். அதில் திமுக தலைமை அறிவாலயத்திலேருந்து வர ப்ரெஸ் லிஸ்ட்டில் மாற்று கட்சின்னு போடுறாங்க. மதிமுகன்னு போட எதுக்கு மாற்று கட்சி? அந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுன்றாங்க. அப்போ திமுக கூட்டணிக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதுவும் பிரச்சனை தான்.
ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே இருக்க பிரச்சனை மட்டும் பார்க்காதீங்க, திமுக கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே பெரிய பிரச்சனை இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். திமுக கூட்டணிக்குள்ளே இருக்க பிரச்சனையை சரி பண்ணிட முடியும். சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவர் கவனம் செலுத்தினார்னா அது சரி பண்ணிடலாம். வேற ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே சித்தாந்த ரீதியாக பிரச்சனைகள் ஓடுது. பிரதான கட்சியாக அண்டர்மைன் பண்ணுற வேலையை பிஜேபி தொடர்ந்து கூடி அழிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது 26ல் திமுக ஜெயிச்சா கூட திமுக பிஜேபிக்கு பரவாயில்ல, அதிமுக அதில் மேக்ஸிமம் டேமேஜ் ஆகணும். இன்ஃப்ளிக்ட் மோர் டேமேஜ் டு ஏடிஎம்கே, தட்ஸ் த மோட் ஆஃப் பிஜேபி ஃபார் 26 எலெக்ஷன்ஸ். இந்த ப்ராசஸில் டிஎம்கே செகண்ட் டைம் வந்துட்டு போட்டோம். 2 திராவிட கட்சிகளை ஒரு திராவிட கட்சியோட அழிவில் தான் பிஜேபி வளர முடியுன்றது தான் அண்ணாமலை வந்த பிறகு அவங்க எடுத்த ஸ்டாண்ட். அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஏடிஎம்கே ட்வின் எனிமியை சந்திக்குது. எக்ஸ்டர்னல் எனிமி டிஎம்கே, இன்டர்னல் எனிமி பிஜேபி. மீடியா கம்ப்ளீட்லி ஏடிஎம்கேக்கு எதிராக நிற்குது. ஸோ எடப்பாடி இஸ் ஃபைட்டிங் a 3 corner பேட்டில் தான் எனக்கு தோணுது. எடப்பாடி அவர்கள் இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஏன்னா இப்போ 8 monthsக்கு முன்னாடி 2 பேருமே களத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ நரேட்டிவை யார் செட் பண்ண போகிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அந்த இடத்துல மீடியாவினுடைய அந்த ஒரு குஷன் இல்லாமல் எடப்பாடி இதுக்கப்புறம் நரேட்டிவை செட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குன்னு பார்க்குறீங்க? ரொம்ப அழகான வார்த்தை. மீடியா குஷனிங் அவருக்கு இல்லை, சுத்தமாக இல்லை. ஊடக சொகுசு எங்களுக்கு இல்லைன்னு ஸ்டாலின் பேசுறது பச்சை போய். ஊடக சொகுசு திமுக இருக்க மாதிரி எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. டெல்லியில் மோடிக்கு ஊடக சொகுசு இருக்கிறதுக்கு இணையாக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மட்டும்தான் ஊடக சொகுசு இருக்குது. ஊடக சொகுசு எனக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரல. அவர் நிறையா தப்பு பண்ணியிருக்காரு அவர் ஆட்சி காலத்தில், அதெல்லாம் வேற. இன்றைக்கி அவர் பண்ண வரலாற்று பிழை பிஜேபியோட போய் சேர்ந்தது, அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பிஜேபியோட மட்டும் ஏடிஎம்கே சேராமல் இருக்கிற குட்டி கட்சிகளை மட்டும் வச்சு நின்னாலே திமுக தோற்கடிக்கப்படுவது உறுதி. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் திமுகவுக்கு லைஃப் லைனை உருவாக்கி இருக்குது. இன்றைக்கி அதுதான் உண்மை. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் டிஎம்கேக்கான ஒரு விதமான லைஃப் லைனை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கி நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அலைன்ஸுக்கு பிறகும் ஜெல்லிங்குள்ளே கவனம் செலுத்தாமல் இன்னொரு அண்டர்மைன் பண்ணுறதுங்கிறத திமுக ரசிக்கிறது. திமுக ரசிக்குது. திமுகவோட மிகப்பெரிய பலம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். திமுகவோட பலம் அதனுடைய சாதனைகள் கிடையாது. திமுகவோட பலம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே நின்றுனா உங்களுக்கு டஃப் ஃபைட்டு. ஆனால் போகிற போக்க பார்த்தா எப்படி இருக்குன்னா, இன்னும் ஒரு 6 months டவுன் த லைன் இந்த கவர்மெண்ட் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளலைன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்தாலுமே இட் வில் பிகம் அ டஃப் சேலஞ்ச் ஃபார் டிஎம்கே. ஆல்ரெடி இட்ஸ் அ நம்பர்ஸ் கேம் தாங்க. பிஜேபின்னு ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. இங்கே நீங்கள் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு குடும்ப அரசியலை பண்ணிவிட்டு அதை செய்ய முடியாது. 3 எலெக்ஷனில் என்மாசாக ஓட்டு போட்ட மாதிரி 26ல் சத்தியமாக போட மாட்டாங்க. தேர் வில் பி அ டென்ட். அது எவ்வளோ தூரன்றதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஆகவே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சீரியஸான ப்ராப்ளம்ஸ். பிஜேபியோட கோல் போஸ்ட் தெளிவாக தெரியுது. 26ல் திமுக தோத்தாலும் பரவாயில்ல, ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணணும். மேபி தே ஹாவ் எ டியூவல் கோல் போஸ்ட். ஒரே நேரத்தில் 2 கோல் அடிக்க பார்க்குறாங்க, நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி. ஆனால் ஒன்று நல்லா தெரியுது, அவங்க டிஎம்கே தான் அவங்களோட ப்ராப்பர் எனிமே. அதை அன்சீட் பண்ணணும்னா இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. தட் டு எ பர்சன் லைக் அமித்ஷா. இந்த 11 வருஷமாக அவங்க நாடு பூரா எல்லா ரீஜனல் பார்ட்டிஸையும் கொதறினவங்க, நாசம் பண்ணவங்க. தமிழ்நாட்டில் டிஎம்கேவை அன்சீட் பண்ணுறது, வீட்டுக்கு அனுப்புறது தான் நோக்கம்னா இப்படி ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ண மாட்டாங்க. தேர் பை த ப்ராசஸ் அலையன்ஸ் வீக்கன் ஆகுறது மட்டும் இல்லை, அவங்க அலையன்ஸ் டிஎம்கே ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்ற புரிதல் அவங்களுக்கு இல்லாமல் இல்லை. அவங்க பாலிசி அப்போ தெளிவாக அண்ணாமலை 21ல் பதவி ஏற்றப்ப சொன்ன மாதிரி இயர் ஆஃப்டர் இட் வில் பி டிஎம்கே, இட் வில் நாட் பி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, இட் வில் பி டிஎம்கே வர்சஸ் பிஜேபி. அதுதான் இப்போ அவங்களுக்கு பாலிசியாகவே தெரியுது நமக்கு. இல்லாட்டி இப்படி ஒரு செல்ஃப் கோல் போட வேண்டிய அவசியம்னா, உங்கள் வாயால் தான் சொன்னீங்க லீலா பேலஸ் ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு அமையும். நீங்கள் 2 மாதம் பொறுத்து தினமலர் தினத்தந்தி கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறீங்க? என்டிஏ அரசு அமையும், மந்திரி சபையில் பிஜேபி இருக்கும், அதிமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். இது அலையன்ஸையே அண்டர்மைன் பண்ணுது அப்படின்ற புரிதல் இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு விவரமாக அறியாத அரசியல்வாதி அல்ல அமித்ஷா. அவருக்கு தெரியும் அது. அப்போ இவங்க நோக்கம் என்ன? 2 திராவிட கட்சியில் ஒன்று அழிட்டுன்றாங்க. டிஎம்கேவை எதிர்த்து அழிக்கணும்னு விரும்புகிறாங்க, அதிமுகவை கூடி அழிக்கணும்னு விரும்புகிறாங்க. அவ்வளோதான். ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஒரு விரிவான ஒரு இடல் உங்கள் நேரத்துக்கு பிறகு முக்கியம். நன்றி சார்.